கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 8/7/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மை மாத்திரமே அவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி செய்யுங்கப்பா. எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலைக்கு வரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் சமாதானமும் சுகமும் பலமும் கிருபையும் இவரை பின்தொடரும்படி நீர் செய்திரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படட்டும். செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் தெய்வீக கிருபை இவரை பின்தொடரும்படி நீர் செய்திரும்படியாக ஜெபிக்கிறேன். நீதிமொழிகள் 3:34 தாழ்மையுள்ளோருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, இவர் தன்னையே தாழ்த்தி கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாக என் தேவனுடைய கிருபை இவரோடு இருந்து செயல்படட்டும். சகலத்திலுமே நன்மை கொடுங்க. இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உயர்வை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 8/7/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்திரும்படி ஜெபிக்கிறபடி கோளும் கைத்தடியும் தேசத்தை தேற்றட்டும். ஆண்டவரே, சகலவிதமான நன்மையும் தேசத்தில் இருக்கட்டும். குடிமக்கள் எல்லாரும் தேசத்தை ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தினால் நிரப்பப்படும்படியாக உம்முடைய வார்த்தை கேட்டு நடக்கும்படியாக நீர் செய்திரும்படி ஜெபிக்கிறேன். ரட்சிப்பின் அனுபவத்தை தேசத்தில் நீர் தருவீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.